தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசையும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 7வது வாரம் வியாழன்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் தேவன் ஆறுதலின் கடவுள், இரக்கத்தின் தேவன், நம் சார்பாக செயல்படுகின்ற தெய்வமாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார். சிறப்பாக எளியோரின் கடவுளாக இந்த ஏழை கூவியலைத்தான் ஆண்டவன் குரலுக்கு செவிமடுத்தார். எல்லா விதமான இக்கட்டிலிருந்தும் அவனை விடுவித்தார் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல, ஏழையின் உள்ளத்தோர் வேறு பெற்றோர் என்று அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவார்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல, நம் கடவுள் எளியோர் பக்கம் சாய்ந்து நிற்கின்ற கடவுளாக இருக்கின்றார். விவிலியம் முழுவதுமாக நாம் படித்து பார்க்கின்ற பொழுது இதனுடைய செயல்பாடு தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்றது. நம் தேவன் எளியோரின், கைவிடப்பட்டோரின், புறக்கணிக்கப்பட்டவர்களின், ஒதுக்கப்பட்டவர்களின், தாழ்த்தப்பட்டவர்களின், உரிமை இழந்தவர்களின் சார்பாக நின்று செயல்படுபவராக இருக்கின்றார். இவ்வாறு செயல்படுகின்ற கடவுள் தன்னால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் அந்த நிலையிலேயே வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுபவராக இருக்கின்றார். அதைத்தான் இறைவாக்கினர் புத்தகங்கள் அடிக்கடி எடுத்துச் சொல்வதாக இருக்கின்றது. எசாயா 1:17 படிக்கின்ற பொழுது, ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்வதும் திக்கற்றோருக்கு நீதி வழங்குவதும் கைம்பெண்களுக்காக வழக்காடுவதுமாக உங்களுடைய செயலாக இருக்கட்டும் என்று சொல்லி மக்கள் நீதியோடு நேர்மையோடு வாழ அழைக்கிறார். இப்படி அவர்கள் வாழ்கின்ற பொழுது, நீங்கள் கடவுளை நோக்கி கரம் உயர்த்துகின்ற பொழுது, கடவுள் இதோ நான் இருக்கின்ற சொன்ன தன்னை வெளிப்படுத்துபவராக, அவர்கள் குரலுக்கு செவிமடுப்பவராக இருக்கிறார் என்று சொல்லி எசாயா 59 தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆம் அன்பு சகோதரமே, நம் தேவன் எளியோரின் கடவுள். இது நம் ஒவ்வொருவருக்கும் ஆதரவை கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. என்னை புரிந்து கொள்வார் உருவம் இல்லை, நான் கைவிடப்பட்ட நிலையிலே, ஒதுக்கப்பட்ட நிலையிலே, புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே, எல்லாராலும் தள்ளிவிடப்பட்ட நிலையிலே ஆதரவற்று நின்று கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி கலங்கி தவிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இதோ திக்கற்றவருக்கு ஆண்டவரே அடைக்கலமாக இருக்கின்றார் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல, இப்படி வாடிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் தேற்றுகின்ற தெய்வமாக இருக்கின்றார் என்கின்ற ஆறுதல் செய்தி நமக்கு தருவதாக இருக்கின்றது. ஆம் அன்பு சகோதரமே, இதே கருத்தோடு தான் இன்றைய முதல் வாசகத்தில் யாக்கோப்பும் தான் வாழ்ந்த சூழ்நிலையிலே இருந்த அந்த நிலைகளை தன் வார்த்தையின் வழியாக வெளிப்படுத்தி காட்டுகின்றார். இங்கே 2 நிலைகளிலே அதை சொல்லி காட்டுகிறார். ஒன்று, அன்று வாழ்ந்த செல்வந்தர்களுடைய நிலை. செல்வந்தர்கள் செல்வம் சேர்ப்பதை மட்டுமே அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள். பிறரை அடக்கி ஒடுக்கி பிறருடைய உரிமைகளை பறித்து கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் தனக்கென பயன்படுத்திக் கொள்பவர்களாக இருந்தார்கள். பிறரை துன்புறுத்துபவர்களாக இருந்தார்கள். இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த செல்வர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் விதத்தில், இதோ நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வங்கள் எல்லாம் மக்கி போகும், உங்களுடைய ஆடைகள்லாம் பூச்சியில் அரிக்கப்படும், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து போகும், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற செல்வங்களே, இந்த துருவே உங்களுக்கு எதிர்சாட்சியாக நிற்கும், அந்த நெருப்பு போல உங்கள் உடலை அழிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி எச்சரிக்கை கொடுக்கக்கூடியதாகவும், அதே வேளையில் ஒடுக்கப்பட்ட நிலையிலே உரிமை இழந்து வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற விதத்திலே, இதோ கடவுள் உங்கள் சார்பாக இருக்கின்றார், உங்களுடைய வேதனை அறிந்தவராக இருக்கின்றார், உங்களுடைய ஜெபத்தை ஏற்பவராக இருக்கின்றார், உங்களுக்காக போராடுபவராக இருக்கின்றார் என்கின்ற அந்த ஆதரின் செய்தியை கொடுப்பதாகவும் அமைந்திருக்கின்றது. அன்பு சொந்தங்களே, இந்த வார்த்தைகளை நாம் சிந்திக்கும் நேரத்திலே நம் கடவுள் எளியோரின் கடவுள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. துன்பத்திலே, துயரத்திலே, வேதனையிலே, அழுகையிலே, அங்கலாய்ப்பிலே, போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இதோ நம் கடவுள் நம் சார்பாக செயல்படுவ இருக்கின்ற ஆறுதலின் செய்தியை கொடுக்கின்றது. அதே போல நாம் பிறருடைய உரிமைகளை பறிப்பவர்களாகவோ, செல்வத்தின் மீது கண்களை பதிய வைத்து நம்மை அழித்துக் கொள்பவர்களாகவோ இருந்தால் அதிலிருந்து வெளிவருவதற்கான எச்சரிக்கை மணியாகவும் இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. நம் வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். இறைவனுக்கு ஏற்ற விதத்திலே வாழ முயற்சிப்போம். இறைவன் நம் சார்பாக இருப்பதை உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு நம் வாழ்விலே எழுந்து நடக்க முயற்சிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. எங்கள் நேசிக்கின்ற எங்கள் அற்புதமான அன்பின் ஆண்டவரை, உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் கூட இந்த ஆறுதலின் செய்தியின் வழியாக நீர் எங்கள் சார்பாக செயல்படுகின்ற தேவனாக இருக்கின்றீர் என்பதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றீர். எத்தனையோ நேரங்களிலே எங்களுடைய புறக்கணிப்பிலும் அவமானத்திலும் எங்களுடைய சங்கடங்களிலும் நாங்கள் மனம் உடைந்து போய் சோர்ந்து போய் அமர்ந்திருக்கின்றோம். இந்த வார்த்தைகள் வழியாக எங்கள் உள்ளத்திற்கு புத்துணர்வை கொடுத்திருக்கின்றீர். நன்றி இயேசுவே. எங்கள் வாழ்விலே நாங்கள் கடந்து போகின்ற ஒவ்வொரு கசப்பான அனுபவங்களிலும், விரக்தியின் வேதனையிலும் உம்மை நம்பி வாழ்கின்ற மக்களாக இருக்க எங்களுக்கு அருள் தருவீராக.
அன்பின் தெய்வமே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய பரிசுத்தமான திருக்கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். எந்தெந்த உள்ளங்களெல்லாம் சோர்வோடு வேதனையோடு தனிமையிலே விரக்தியை வாடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உடைய வார்த்தை ஆறுதல் கொடுக்கக்கூடியதாக இருப்பதாக, அவர்கள் வாழ்விலை பிடிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக அமைவதாக, அவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் என்னாலும் சமாதானம் தலைத்தோங்க இந்த செய்தி அவர்களுக்கு பயன்படக்கூடியதாக அமைவதாக. அன்பின் தெய்வமே, ஒவ்வொருவரையும் உம் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அழகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார். கலங்காதே மனமே.